ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவக்காய் ஊறுகாய். இதுக்கு ஊறுகாய் மாங்காய் நான் 2 kg எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு துணியில் தொடச்சி எடுத்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸில் பீசஸாக கட் பண்ணிப்போம். இப்போ நான் எல்லா மாங்காய்களையுமே பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் அளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு பவுலை எடுத்துக்கிறேன். இதில் கோபுரமாக 5 டம்ளர் மாங்காய்களை அளந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஊறுகாய் மாங்காய் மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா ஒட்டு மாங்காய் கிடைக்குங்க. அதை கூட வாங்கி நீங்கள் ஆவக்காய் ஊறுகாய் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 5 டம்ளர் இதில் அளந்து சேர்த்துருக்கேங்க. கோபுரமாக அளந்துக்கோங்க. அதுக்கான அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய்ங்க. இப்போ அந்த 5 டம்ளர் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 5 டம்ளர் மாங்காய்க்கு இந்த 3/4 டம்ளர் உப்பு, கல் உப்பை நான் மிக்சியில் நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் கலக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக கலந்துக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் மிளகாய் பொடி கோபுரமாக எடுத்து இதில் கலக்கிறேங்க. இப்போ நம்ம உப்பும் தனி மிளகாய் பொடியும் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துருக்கீங்களோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெந்தயம், 1/4 டம்ளர் கடுகு, இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆந்திராவில் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைப்பாங்கங்க. நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நைஸாக அரைச்சி ஒரு இன்சைடு வச்சுருங்க. இப்போ உப்பும் மிளகாய் பொடியும் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் இந்த மாங்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு 3/4 டம்ளர் போட்டு அடித்து எடுத்திருக்கேங்க. சில உப்பு ஓவராக உப்பு கரிக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். எல்லா பக்கமும் கலந்து விட்டதுக்கப்புறம் இது சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் திரும்ப மிக்சி ஜாரில் அடித்து இதில் கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் மிளகாய் பொடி எல்லா பக்கமும் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சி ஜாரில் வெந்தயமும் கடுகும், அதையும் இதில் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு கலந்துடுங்க. இப்போ ஊறுகாய்க்கான மேற்பொடியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டம்ளர் நல்லெண்ணெய், நம்ம எந்த டம்ளர் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் நல்லெண்ணெய் நல்லா ததம்ப இதில் எடுத்து ஊற்றிடுங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதுங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் மட்டுமே சேர்க்கணும். செக்கெண்ணெய் கிடைச்சா இன்னும் நல்லதுங்க. அப்போ தான் ஊறுகாய் வீணாக போகாது. இப்போ நல்லெண்ணெயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 டம்ளர் மாங்காய் ஊறுகாய் பத்தைகள் கோபுரமாக எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் மிளகாய் பொடி, 1 டம்ளர் நல்லெண்ணெய், 3/4 டம்ளர் உப்பு, 1/4 டம்ளர் கடுகு, 1/4 டம்ளர் வெந்தயம், அது ரெண்டையும் மிக்சி ஜாரில் அடித்து போட்டுக்கணுங்க. கல்லுப்பு 3/4 டம்ளர் எடுத்து மிக்சியில் அடித்து இதில் சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மேற்கொண்டு 1/4 டம்ளர் திரும்ப மிக்சி ஜாரில் அடித்து எடுத்து இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஊறுகாய் ஆவக்காய் ஊறுகாய் ரெடிங்க. இப்போ எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்தாச்சு. எல்லா கலவையும் மாங்காய் பத்தைகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அப்படியே அப்ளை பண்ணி அமுக்கி வச்சிடுங்க. இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு, ஃபஸ்ட்டு டே மதியம் 2 மணிக்கு இதை நான் கலந்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் மூடி வச்சுடுவேங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வீட்டில் நிழல்லையே உலர்ந்து இருக்குங்க. ஈவினிங் ஒரு முறை இதை கலந்து விட்டுக்கோங்க. நைட்டு ஒரு முறை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் டே நம்ம இதை பார்ப்போம். செகண்ட் டே இதை எடுக்கிறப்ப இதோ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ததும்பி மேலே வந்திருக்கும். ஊறுகாய்கள்லாம் அந்த கலவைகள்லாம் நல்லா கலந்து வந்திருக்கோங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை உப்போ இல்லது மிளகாய் பொடியோ பத்தலை அப்படின்னா திரும்ப நீங்கள் போட்டு கலந்துக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டோம். இப்போ செகண்ட் டே நான் சொல்கிறேன். இது பத்தலைன்னா திரும்ப இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு திரும்ப அப்படியே மேலாப்பில் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வச்சிடுங்க.
நான் சொன்ன அளவு ரொம்ப பர்ஃபெக்டான அளவுங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் மிளகாய் பொடியோட காரத்தன்மைக்கும் உப்போட கரிப்புத்தன்மைக்கும் வேணால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு வேணால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் சொன்ன அளவை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நல்லா டேஸ்டியாக வருங்க. எண்ணெய் இதில் மிதக்க தாங்க செய்யும். அப்போ தான் வீணாக போகாது. 1 இயர் வரைக்கும் இந்த ஆவக்காய் ஊறுகாய் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம், வீணாகவே போகாதுங்க. இப்போ என்னாச்சு, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் போட்டு இந்த மாதிரி கட்டி வெயிலில் வைக்கணுங்க. 1 டே ஃபுல்லாக வெயிலில் காயணும். அப்போ தான் அது 1 இயருக்கு வீணாக போகாதுங்க. நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா 1 டே ஃபுல்லாக காய வச்சு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். இல்லை வெயில் சரியாக படலைன்னா 2 நாள் இந்த மாதிரி துணி கிளாத் ஒயிட் காட்டன் கிளாத் சேர்த்து நீங்கள் காய வச்சு எடுங்க. அப்போ தான் ஊறுகாய் வீணாக போகாது. இப்போ 1 டே ஃபுல்லாக காஞ்சிடுச்சுங்க. நல்ல வெயில் காலங்கிறதுனால நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே எண்ணெய் ததும்பி இருக்குது. நான் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க. அந்த சூட்டோடு அந்த காட்டனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளார நல்லா நொதிச்சு போயிருக்குங்க. ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான நம்ம வீட்லேயே செஞ்ச எந்த ஒரு எசன்ஸும் போடாத ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ இந்த ஆவக்காய் ஊறுகாயை நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஒன்று கண்ணாடி குடுவையில் நீங்கள் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணணும், இல்லாட்டி ஜாடியில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுங்க. வேறு எந்த பாத்திரத்துலேயும் வச்சாலும் கண்டிப்பாக வீணாக போகும். பிளாஸ்டிக்லேயோ வேறு எந்த ஒரு பாத்திரத்துலேயும் வைக்காதீங்க. கண்ணாடி பாத்திரம் இல்லாட்டி பீங்கான் ஜாடி, இது 2லேயும் ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த ஆவக்காய் ஊறுகாய் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.